அனைவருக்கும் வணக்கம். யாரெல்லாம் புதுசா செஷனுக்கு வந்திருக்கீங்களோ உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க குயிக்கா. தென் வி ஸ்டார்ட் தி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். நான் அஜித் குமார். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுல ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ நீங்க ட்ரேடிங்கே புதுசா இல்ல ட்ரேடிங்கே தெரியாதா? இல்ல, ட்ரேடிங் பண்ண ஒரு 1 இயர் முன்னாடி வரையும் பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னா பொசிஷன் இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனா அதுல ப்ராஃபிட் பார்த்துருக்கேன். ஆனா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகி நிறைய ஸ்கேல்பிங் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் லாஸ் ஆயிட்டு. இப்போ நம்மளுடைய யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா பேசிக் லேர்னிங், மார்க்கெட் ப்ரொஃபைலோட பேசிக் லேர்னிங் வந்து பிளேலிஸ்டாகவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக அதை வாட்ச் பண்ணுங்க. அதை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பற்றியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கும். ஓகே. ஸோ அந்த சப்ஜெக்ட் பற்றி இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கும். அப்புறம் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். மெயின்லி நாங்கள் ஏன் இந்த இந்த மெத்தடுக்கு மாறணும் அப்படின்னா, எங்களுக்கு மார்க்கெட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் ட்ரேட் பண்ண விருப்பம் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ எனக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னும். அப்போ மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எந்த மாதிரி மார்க்கெட்டை ரீட் பண்ணால் எனக்கு ரெக்வயர்டாக இருக்கும் அப்படின்ற அந்த தேடலில் எங்களுக்கு கிடைச்சதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகேங்களா? ஸோ அதை தான் நாங்கள் ப்ரைமரியாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதை தவிர ஒரு ட்ரேடர் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் கற்றுக்கிறதுனால அவருக்கு வந்து மார்க்கெட் புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரேடிங் எப்படி பண்ணணும் அப்படின்னும் போது ஆப்ஷன் ட்ரேடிங்கை பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த காம்பினேஷன் மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங், இந்த காம்பினேஷன் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ வெறுமனே நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாமல் இல்லை ப்ரைஸ் ஆக்ஷனோ இல்லை வேற பேட்டர்ன்ஸோ எல்லாம் ஃபாலோ பண்ணாமல், ஏன்னா எல்லா பேட்டர்ன்ஸுமே நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸ்பர்டைஸ் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஆகட்டும், எந்த பேட்டர்னாக இருந்தாலும் நாங்கள் எல்லாமே ரொம்ப டீப்பாக லேர்ன் பண்ணி அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு வந்திருக்கோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் படிக்கிறதுனால முக்கியமாக எங்களுக்கு கிடைச்ச ஒரே விஷயம், மார்க்கெட் புரியுது. மார்க்கெட் புரிஞ்சு பண்ணுறதுனால எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கு. அதுக்கப்புறமா வந்து எந்த இடத்துல நாங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், எந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடாது, இல்லை பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போகுதா, இல்லை அதுக்கு ஃபேவராக தான் போகுதா, அதுக்கு ஃபேவராக போகுது அப்படின்ற போது அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், ப்ராஃபிட்டுக்காக எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், இப்போ அன்ஃபேவராக போகுது அப்படின்னா எப்படி நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு நல்லா தெரியும். நல்லா டீப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங் படித்தவங்களுக்கு எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி அட்ஜஸ்ட் பண்ணணும் எல்லாமே தெரியும். அப்போ அந்த ஃபுல்ஃபில்லாக ஆப்ஷன் தெரிஞ்ச பிறகு ஒரு சிலரால் சக்ஸஸ் ஆக முடியல. ஏன்னா இங்கே மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணிடுறோம், மார்க்கெட் இந்த டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஆனால் மார்க்கெட் ஆப்போசிட் டைரக்ஷனில் அது டேர்ன் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது டேர்ன் ஆகுறது கரெக்டாக தப்பான புரியல. இப்படியே வந்து ட்ரேட் பண்ணிட்டே இருந்தால் அது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரியே இருக்காது. ஒரு புரிஞ்சு பண்ணோம் அப்படின்னு மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குது. அப்போ இந்த காம்பினேஷனில் நாங்கள் ட்ரேடிங் ஃபோக்கஸ் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி இன்கம் வந்து நம்மளால எடுக்க முடியும். புரியுங்களா கார்த்திக்? ஓகே. ஸோ அப்போ நீங்க வந்து இதை பாருங்க, உங்க ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பாருங்க. பார்த்துட்டு அதுக்காக தான் நாங்கள் வந்து அந்த ஃப்ரீ லேர்னிங் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றியான கொஞ்சம் பேசிக்கான பேசிக்குன்னு இல்லை, அதுவே ஒரு கோர்ஸ் தான். அதை நாங்கள் அப்படியே யூடியூப்லேயே வச்சிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துட்டு அது தவிர இன்னும் டீப்பாக அதை நல்லா மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் எங்களுக்கு சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சார். வணக்கம் சார். நான் வந்து வணக்கம். மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து படிச்சிருக்கேன் சார். சூப்பருங்க. இன்னும் அட்வான்ஸா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. சரி சார், பேசிக்கே எல்லாமே பக்காவா தெரியும் சார். இருந்தாலும் சில டெக்னாலஜி எல்லாம் சிலம்பு யூஸ் பண்றாப்ல, அது என்ன ஏது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ எப்படின்னா நீங்க வந்து ஒரு சார்ட்டை ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க, பக்கத்துல உங்க எப்படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. புரியுது சார், புரியுது. அதுதான் அந்த ஸ்டேஜ் வர்றது தான் உங்களுக்கு வந்து மாஸ்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் அது நல்லா ப்ராக்டிஸ் ஆகணும், வேரியஸ் சினாரியோஸ் வரணும், அப்போதான் உங்களுக்கு அது வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். நீங்கள் அதை சூஸ் பண்ணி கரெக்டாக தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இது எப்படி வந்து இதில் பெஸ்ட்டாக வர்றதுன்னு யோசிங்க. ஏன்னா ஒரு விஷயத்துல பணம் கொண்டு வரீங்க. ஸோ நீங்க ஒரு விஷயத்துல பணம் கொண்டு வரீங்க அப்படின்னா அதுல பெஸ்டா இருந்தா தானே கொண்டு வரணும். ஓகே சார். இப்போ நம்ம ஒரு விஷயத்துல பெஸ்டா இல்லாம நம்ம பணத்தை அதுல போடுவோமா? வாய்ப்பு இல்லை. ஆனா ட்ரேடிங்ல மட்டும் ஏன் நம்ம பெஸ்ட் ஆகவே இல்லை, அதுக்குள்ள ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிடறோம். புரியுதுங்களா? இப்போ நீங்க ஆரம்பிக்கல, ஜெனரலா சொல்றேன்.
அப்போ அந்த விஷயத்துல பெஸ்ட் ஆகணும் அப்படின்றேன். அப்போ என்னுடைய அபிப்பிராயம்னா மார்க்கெட் இப்போதான் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும் அப்படின்னு. மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியணும்ல. நான் வந்து ஒரு ட்ரேட் எடுப்பேன்னா அந்த ட்ரேட் எடுத்தேன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுருவேன். அந்த ஸ்டாப் லாஸ் போட்டேன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சா வெளியே போயிடுவேன். இதுதான் எல்லா இடத்துலயும் இருக்க ஒரு டீச்சிங்கா இருக்கு. அப்ப மார்க்கெட் என்னதான் பண்ணுது என்னால தெரிஞ்சிக்கவே முடியாதா? அந்த கொஸ்டின் வருது இல்லைங்க. கண்டிப்பா. அப்புறம் என்னதுக்கு அந்த ட்ரேட் நான் பண்ணணும்? போயிட்டு வெளியே வரதுக்கு நான் எதுக்கு உள்ள போகணும்? கண்டிப்பா. ஓகேங்களா? அதுவும் எத்தனை வாட்டி வருது? ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் டைம் அதான் வருது. அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? லிக்விடிட்டி ஹண்ட்னு பேர் வச்சிடறோம், இல்ல ஸ்டாப் லாஸ் ஹண்ட்னு பேர் வைக்கிறோம். இப்படியே வச்சுட்டே இருக்கும். பட் என்னுடைய ஹார்ட் ஏர்னிங் மணியை நான் உள்ள கொண்டு வந்து உள்ள போடுறேன். என்னத்துக்கு வந்துட்டு நான் உள்ள வந்துட்டு திரும்ப வெளியே போயிடணும்? நான் வெளியே போயிட்ட பிறகு திரும்ப மார்க்கெட் டைரக்ஷன்ல போகுது. ஓகே, அப்ப ஸ்டாப் லாஸ் அடிக்குது. இப்ப மார்க்கெட் போகுது. இப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் வர மாதிரி வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, இப்படி மேலதான் போயிருக்கு. ஆனா கீழே இங்க போயிட்டு இப்படி வருது அப்படின்னா இது ஏன் வருது? அப்போ இங்க இருந்து மார்க்கெட் கீழே போயிடுமா இல்ல இங்க போயிட்டு டர்ன் ஆகுமா அப்படின்ற அந்த கேள்வி பதில் தேவைப்படுது இல்லைங்க. கண்டிப்பா. இப்ப இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இது அப்படி நான் கேண்டிலா மாத்துறேன். ஓகே, கேண்டிலா மாத்திட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல வந்து ஹைட் பண்றேன். ஓகே ஓகே, இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் நான் போடுறேன். இப்போ இங்க பாருங்க, மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆயிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்ப மேலதானே போகுது. அப்போ இங்க மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆனோடனே ஒருத்தர் வந்து பை பண்றாங்க வச்சுக்கோங்க. இங்க ஓப்பன் ஆனோடனே பை பண்றாங்க. ஆனா மார்க்கெட் இங்க வந்துட்டு இங்க மேல போகுதுல்ல காலையில. அப்போ இந்த விஷயத்த நான் எப்படி லேர்ன் பண்றது? புரியுதுங்களா? இதுதான் வந்து ஒரு ட்ரேடருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். அப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவர் என்ன நினைச்சாரோ அதுதான் மார்க்கெட் மேல போயிருக்கு. ஆனா போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் ஏன் நடந்தது? கிளியரா புரியுதுங்களா? இந்த விஷயம் ஏன் நடந்தது? ஓகே, இந்த விஷயம் நடந்தது. இதுக்கு நிறைய தியரி நம்ம சொல்லுவோம். ஆனா இதே மாதிரி சினாரியில சம்டைம்ஸ் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இங்க ஓபன் ஆயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு திரும்ப மார்க்கெட் இப்படி கீழே வந்திருக்குல்ல. இப்ப 2 சினாரியோ நடக்குது. இங்க வந்துட்டு போகுது அப்படின்ற ஒரு சினாரியோ, இங்க வரா மாதிரி வந்துட்டு போற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே வருது. இப்படி சினாரியோ மாறுது இல்லைங்க. அப்ப இப்போ இந்த 2 சினாரியோ எப்படி நான் ஃபாலோ பண்றது? மார்க்கெட்ல எப்படி நான் ஃபாலோ பண்றது? நம்மளோட சேலஞ்சஸ் புரியுதுங்களா? புரியுது சார். இதுக்கு தான் நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் ஹெல்ப் பண்ணுது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் செட்டப்பை நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படின்னா, நம்ம நேக்கடு என்ட்ரியா உள்ள போறோம். நேக்கடு என்ட்ரியா உள்ள போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வந்துடுறோம். கரெக்ட்டுங்களா? இதானுங்க ஃபாலோ பண்றோம். ஆமா சார். அப்போ அது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாங்க புரியுது. அப்போ ஒண்ணு இங்க மார்க்கெட் இந்த புரிதல் கிடைக்கணும். அப்போ நம்ம லேர்னிங் வந்து என்னவா இருக்குன்னா இதை வந்து லேர்ன் பண்றதா இருக்கணும் அப்படின்றது எனக்கு புரியுது. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அப்ப ட்ரேட்ல நான் என்ட்ரி ஆகுறேன். அப்ப நான் என்ட்ரி ஆன பிறகு நான் என்ட்ரி இங்க ஃபிக்ஸ் பண்றேன், இந்த எஸ்எல்ல ஃபிக்ஸ் பண்றேன், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றேன். இப்படியே தான் லைஃப் போயிட்டே இருக்கு. இப்போ என்ட்ரி இப்படி போகுது, திரும்ப இப்படி வருது, திரும்ப இப்படி போகுது, திரும்ப இப்படி போகுதே. அப்ப என்ன ஆகுது? என் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, மார்க்கெட் ஆப்போசிட்ல போகுது. அப்போ மார்க்கெட் இப்ப கீழே தான் போகுது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? டவுன் சைட் ட்ரேட் எடுக்கணும்ல. கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா. அப்ப டவுன் சைட் ட்ரேடுக்கு எப்படி கன்ஃபர்மேஷன் பாக்குறது? அடுத்த क्वेश्चन வருதுங்களா? கரெக்ட் சார். இதெல்லாம் ஒரு ட்ரேடருக்கு தெரியும் போது தான் அவரால் என்ன பண்ண முடியும்? மார்க்கெட்ல பீஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்ண முடியும். அவருக்கு ஸ்ட்ரெஸ் வராது. புரியுதுங்களா? இப்போ இங்க எக்ஸிட் ஆயிடுவாரு. மார்க்கெட் கீழே போகும். உள்ள போலாமா வேண்டாமான்னு தெரியாது. ஆனா மார்க்கெட் இங்க இருந்து ஆரம்பிச்சு என்ன ஆயிடும் உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ல போய் நிற்கும். அப்ப அந்த 200 பாயிண்ட் ஒன்னும் அவர் ட்ரேட் பண்ணல. அதே மாதிரி இங்க மேல போதான் ட்ரேட் எடுத்திருப்பாரு. வரும், ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணோம், நேரா போகணும். இங்க இருந்து போன மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட் போய் நிற்கும். அப்ப இதுவும் அவர் வந்து பண்ணல. அப்போ அந்த ட்ரேடருடைய மனநிலை எப்படி இருக்கும்?
ஏமாந்துருவோம் சார். ஒரு வாட்டி நம்ம ஏமாறலாம், திரும்ப திரும்ப ஏமாறலாமா? கரெக்ட். ஆனா எப்படி இருக்கோம், நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? திரும்ப திரும்ப ஏமாந்துட்டு தானே இருக்கோம். ஆமா சார். அப்போ ஒரு வாட்டி ஏமாறலாம், அடுத்த வாட்டி என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம் நிறுத்துப்பா, அது ஸ்டாப் லாஸ் அன்ட்டு ஓகே, திரும்ப மேலே போதான்னு அட்லீஸ்ட் ஸ்டாப் லாஸ் அன்ட் ஆயிடுச்சு, திரும்ப மார்க்கெட் மேலே போதான்னு ஏதாவது கன்ஃபர்மேஷன் பார்க்க தெரிஞ்சு அட்லீஸ்ட் அப்புறமா அது என்ட்ரி ஆகலாம்ல. கரெக்ட். அதுக்கு பதில் இருக்கா? கொடுக்க மாட்டாங்க. ஓகே, கீழே ஸ்டாப் லாஸ் அன்ட் ஆயிடுச்சு, கீழே தான் போகும்னு கன்ஃபர்மேஷன். அப்போ இதெல்லாம் தான் நம்ம வந்து மைண்ட் மேப்பிங்ல கிரியேட் பண்ணணும். ஏன் இது பண்ண முடியல? இதுக்கு அப்போ இதை வந்து எப்படி நம்ம அப்போ இந்த விஷயத்த தெரிஞ்சுதானே பெரிய ட்ரேடர்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஆமா சார். அப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயத்த தெரியாமையே ட்ரேடிங்குள்ள இருக்கிறோம். அப்ப அதோட கான்செப்ட் என்ன, அதை எப்படி ரீட் பண்றது, எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஓகே விஷயம். அடுத்தது, இவ்வளவு விஷயம் இங்க தெரிஞ்ச பேருக்கும் அன்எக்ஸ்பெக்டடா என்ன மார்க்கெட் ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அப்போ ஃபுல்லி என்ன சப்ஜெக்ட் இது? ரொம்ப ரிஸ்கான சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப அது என்ன பண்ணணும்? நம்ம ப்ராப்பரா இந்த இடத்துல நேக்கட் என்ட்ரியா போகக்கூடாது. எப்பயுமே என்ன பண்ணும்? ஒரு ஸ்ட்ராட்டஜியா போகணும். அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரெக்குயர்மெண்ட் என்ன? இப்ப எழுதுன இந்த பாயிண்டால தான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரெக்குயர்மெண்ட் என்னது? மார்க்கெட் இப்படி போற மாதிரி போயிட்டு இப்படி போகுது அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த ஸ்ட்ராட்டஜில நான் திரும்பவும் ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? இப்படி மார்க்கெட் போயிட்டு கண்டினியூ பண்ண போகுதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ண, ஸ்ட்ராட்டஜியை நான் என்ன பண்ணும்? உடனே நியூட்ரல் பண்ணும். நியூட்ரல் பண்ணிட்டு என்ன செய்யணும்? டவுன் டைரக்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ ஒரு ட்ரேடருக்கு என்னென்னலாம் தேவைப்படுது? இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப தேவைப்படுதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது. அப்ப இந்த விஷயம் எல்லாமே ஜென்யூனான விஷயமா, இல்ல இதெல்லாம் நடக்காத தேவையில்லாம இதை நம்ம நோட் பண்றோம்ன்ற விஷயமா? ஜென்யூனான விஷயம். அப்போ இது ரொம்ப ஜென்யூனான விஷயம். ஆனா இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்ற அந்த கேள்வியை நமக்குள்ள கேட்கவே இல்லை. அதனால இப்ப நம்ம ரொம்ப ரொம்ப சேலஞ்சா இருக்காங்க ட்ரேடர்ஸ். புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் உங்களுடைய லேர்னிங் லிஸ்ட்ல நீங்க வச்சுக்கணும். புதுசா இருக்கிறவங்க முக்கியமா இருக்கணும். இதுக்கான கேள்விலாம் எனக்கு வேணும். நான் என்னுடைய பணத்தை கொண்டு வர மார்க்கெட்டுக்கு நான் இதை பிசினஸா பண்ண போறேன் அப்படின்னும் போது எனக்கு இதுக்கான கேள்விக்கான பதில்லாம் கிடைச்சா மட்டும்தான் நான் ட்ரேடிங்குள்ள வரணும் அப்படின்னு. ஓகே, அப்ப இதெல்லாம் தெரியாம ட்ரேட் பண்றாங்க, அவங்களா சக்சஸா இருக்காங்களா அப்படின்னா செக் பண்ணி பாருங்களேன். 100ல ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே ஒருத்தர். கரெக்டுங்களா? 100ல ஒருத்தர். இப்படிதானே சொல்றாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்ப அது கரெக்ட் கிடையாது. அப்போ இது ஒரு பிசினஸ் அப்படின்னா பெரிய லெவல்ல சக்சஸ் யாரும் எதிர்பார்க்கல. எங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்ஸ் இன்கம் தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. யாராவது இங்க பணத்தை நான் வந்து ஒரு 1000 ரூபாய் நான் கொண்டு வரேன், இந்த 1000 ரூபாய் வந்து என்ன ஆயிடணும்னா எனக்கு வந்து அப்படியே 10 லட்சம் ரூபாய் ஆயிடணும்னு சொல்லி யாரா வருமா? சொல்லுங்க. இல்ல ஒரு 10,000 ரூபாய் கொண்டு வரேன், இல்ல 1 லட்சம் கொண்டு வரேன், எனக்கு 10 லட்சம் அப்படின்னு வர யாரா வருமா? அப்படி இல்ல சார், ரெகுலரா எனக்கு இவ்வளவு இன்கம் வந்தா போதும். அப்ப கன்சிஸ்டன்ஸ் இன்கம் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். புரியுதுங்களா? அப்ப இங்க நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம். நம்ம மைண்டுக்கு சொல்லல, வேற ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து விட்டுட்டு இங்க ட்ரேடிங்ல வந்து நம்ம தேடிட்டு இருக்கோம். இங்கதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆரம்பிக்குது. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆரம்பிக்குது. அப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சது விட்டுட்டு பிடிக்கிறேன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொண்டு போய் ஒரு லெவல்ல வந்து ஏந்திருக்க முடியாத லெவல்ல போய் அது நம்மளை நிறுத்திடுது. அப்போ இங்க முதல் நாள் ட்ரேடிங்குள்ள கால் வைக்கும் போது இந்த கேள்வி எல்லாமே உங்க மைண்ட்ல வந்திருக்கும். கரெக்டுங்களா? இந்த கேள்வி எல்லாருக்கும் வந்திருக்கும். முதல் நாள் ட்ரேடிங் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த கேள்வி வந்திருக்கும். வந்துதா இல்லையா? ஆனா என்ன பண்ணிட்டோம் நம்ம? சொல்லுங்க. இல்ல இப்ப மார்க்கெட் மேல போகும் போயிட்டு நம்ம நினைச்சிட்டே இருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 2 கேண்டிலுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆயிடும். ஏன் ரிட்டர்ன் ஆச்சுன்னு நமக்கு அப்ப தெரிய மாட்டேங்குது.
ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கோம். சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா -1000 -2000 அப்படி போயிடும் அப்புறம் கடைசியில. அது நான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா ட்ரேட் பண்ணப்ப என்னுடைய இது இருந்தது. இன்னும் போகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது டிகேலாம் இருக்கு. இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் போகும். அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆயிடும். அதெல்லாம் வந்து அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ரொம்ப தூரம் நீங்க வந்து அப்படியே டபுள் ஆயிடும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து லாஸ் ஆக தான் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் ஆச்சு எனக்கு. கரெக்ட். நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேடருக்கு இதெல்லாமே ரொம்ப அவசியமான ஒரு லேர்னிங்ன்றது முதல் நாளே நமக்கு தெரியுது. ஆனா இதை நம்ம என்ன பண்ணோம்னா இக்னோர் பண்ணிடுறோம். எப்படி நம்ம இக்னோர் பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல சிம்பிளா நம்ம என்ன வேர்ட் சொல்றோம் அப்படின்னா, நம்ம என்ட்ரி ஆனோம், இது நம்மளோட எஸ்எல் பாயிண்ட். எஸ்எல் அடிச்சிச்சுன்னா மார்க்கெட் விட்டு வெளியே போயிடணும், அவ்வளவுதான். சரிங்களா? அவ்வளவுதான். நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்த நம்ம என்ன பண்ண இப்போ பிரேக் த்ரூ பண்ணணும். இந்த இடத்த நம்ம பிரேக் த்ரூ பண்ணாதான் நம்மளுடைய சக்சஸ் வந்து மாறும். இல்லை அப்படின்னா நம்மளால சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா மாறவே முடியாது. தொடர்ந்து என்ன பண்ணோம், இந்த ரொட்டேஷன்லயே இருப்போமே தவிர நம்மளால என்ன பண்ண முடியாது, வெளியில வரவே முடியாது. புரியுதுங்களா? கிளியர்? ஓகே. இப்போ ஏன் மார்க்கெட் ப்ரொஃபைல் நாங்கள் சூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ஏன் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியா தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஆன்சர் இதுதாங்க. சரிங்களா சார்? இப்போ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் இந்த ஸ்ட்ராட்டஜி இது மாதிரி சொல்றாங்க இல்ல, இப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஸ்டாப் லாஸே வந்து நமக்கு அடிக்காது, அப்படி இல்லைன்னா லாஸே இருக்காது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா, இல்லை மினிமல் லாஸாவது இருக்கும்? மேனேஜ் பண்றோம். நம்ம வந்து மேனேஜ் பண்றோம். இந்த ஆப்ஷனை நம்ம மேனேஜ் பண்றோம். ஓகே ஓகே. ஆப்ஷனை மேனேஜ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்க, இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கோம். இப்போ இந்த இடம் கூட விடுங்க, மார்க்கெட் டேர்ன் ஆச்சுன்னு தெரியாது. அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. என்னைக்கு இந்த இடத்துல இருக்க கூட 13th மார்ச், இந்த 12th மார்ச். இப்போ இந்த இடத்துலலாம் மார்க்கெட் என்னவா இருக்கு? கன்சால்ட் ரேஞ்சா தானே இருக்கு. ஓகே, மார்க்கெட் இப்போ இங்க ரேஞ்சா இருக்குது. இப்போ இந்த ரேஞ்சில இருந்து மார்க்கெட் அடுத்தது என்னங்க பண்ணும்? பிரேக் பண்ணி போகும் சார். பிரேக் பண்ணி ஒன்னு இந்த பக்கம் போகும், இல்ல இந்த பக்கம் போகும். கரெக்ட்டுங்களா? கிளியர்? இப்போ ஆஸ் எ ட்ரேடரா நான் என்ன பண்ணோம், மார்க்கெட் இந்த பக்கம் போகுதா இல்லையான்றத நான் என்ன பண்ண தெரியணும், எனக்கு கன்ஃபார்ம் பண்ண தெரியணும். ஓகேங்களா? அதே மாதிரி மார்க்கெட் இந்த பக்கம் போகுது அப்படின்னா அதை என்ன பண்ண தெரியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மார்க்கெட் ரேஞ்சாவே இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண, டவுன் சைடு மார்க்கெட் போகுது அப்படின்னா இதை எனக்கு என்ன பண்ண தெரியணும்? கன்ஃபார்ம் பண்ண தெரியும். புரிஞ்சுங்களா? அப்போ இங்க ரேஞ்சின் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்போ அடுத்த மார்க்கெட் என்ன பண்ண போகுது, இங்க இருந்து எய்தர் அப் டைரக்ஷனாவோ இல்ல டவுன் டைரக்ஷனாவோ மார்க்கெட் என்ன பண்ண போகுது, போக போகுதுன்னு நல்லா தெரியுது. ஆனா போகிறத எப்படி நான் கன்ஃபார்ம் பண்றது? கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன ஸ்ட்ராட்டஜில நீங்க பண்ண வேண்டியதா இருக்கு, என்ட்ரி ஆக வேண்டியதா இருக்கும்? நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜில என்ட்ரி ஆகுற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்றோம், நியூட்ரல் டு டைரக்ஷனுக்கு மாறுறோம். கிளியர்? ஓகே. அப்போ நம்ம என்ன லேர்ன் பண்ணீங்க, இந்த இடத்துல ஆப்ஷன்ல என்ன லேர்ன் பண்ணோம், நியூட்ரல் டு டைரக்ஷன் எப்படி மாத்துறது. கரெக்ட். how to change நியூட்ரல் டு டைரக்ஷன். கரெக்ட்டுங்களா? இங்க என்ன சார்ட்ல என்ன லேர்ன் பண்ணோம், how to கன்ஃபார்ம் எவிடென்ட் கன்ஃபர்மேஷன். புரியுதுங்களா? ஓகே. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுங்க. இதான் ஸ்ட்ராட்டஜி கம்பைன் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஸ்ட்ராட்டஜி விட ரிசல்ட் கிடைக்குது. முக்கியமான விஷயம் பீஸ்ஃபுல். எனக்கு இதுதானுங்க வேணும். நானே ஒரு பிரச்சனையில இருக்கிறேன், எனக்கு ஏதோ ஆஃபீஸ்ல ப்ராப்ளம், இல்லை ஒரு வேலையில் பிரச்சனை, ஓகேங்களா, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது, நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். நம்ம பணத்தை கொண்டு வந்து போட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கிறோம்.
அவங்க நேரத்துக்கு வந்தாங்களா, பண்ணாங்களா, கொடுத்த பொருள் போனது வந்துதா, அப்புறம் நம்ம நம்ம கொடுத்த அமைச்ச பொருள் வித்துட்டு திரும்ப பணம் நம்ம கிட்ட வந்துதா, ரொட்டேஷன், இதெல்லாம் தாங்க டென்ஷனா இருக்கிறோம். ஓகேங்களா? அப்ப அதெல்லாம் வேண்டாம், இங்க ட்ரேடிங் பண்ணலான்னு வராங்க பணத்தை கொண்டு வந்து. அப்ப அவங்களுக்கு இது வேணும்ல சார். இப்ப இந்த கன்சல்டேஷன் வந்து ஒரு 6 நாள் ஆயிருக்கு சார். இப்ப நம்ம வந்து இந்த கீழே இருந்து வரும்போது இந்த சேனல்ல இதாயிட்டு வரும்போது நம்ம டைரக்ஷன்ல தான் வந்திருப்போம். ஒரு 3 நாள் டைரக்ஷன்ல தான் வந்திருப்போம். அப்புறம் இந்த அடுத்த ஒரு 4-5 நாள் வந்து கன்சல்ட் ஆக போது நமக்கு தெரியாது. அப்ப அந்த டே 1 கொஞ்சம் வெயிட் பண்ணிருப்போம். டே 2ல அப்ப நம்ம என்ன இது பண்ணிருப்போம் அப்படியே இப்ப இங்க அப்படியே இது அப்படியே இப்படி இப்ப மார்க்கெட் இங்க என்ன பண்ணுது, டைரக்ஷன் போயிட்டு நியூட்ரலா மாறுது. கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க நம்ம என்ன லேர்ன் பண்ணோம்? டைரக்ஷன் டு நியூட்ரல். ஆமா, நியூட்ரலை எப்படி நம்ம ஆப்ஷன்ல மாடிஃபை பண்ணுது. ஓகேங்களா? அப்ப இதுக்கு இங்க ஆப்ஷன்ல என்ன சேலஞ்சஸ் இருக்கும்? நமக்கு பிரீமியம் ஒரு சேலஞ்சஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஒரு சேலஞ்ச் இருக்கும். அப்ப அப்ப ஹவு டு சேஞ்ச் இருக்கும். அப்ப இதெல்லாம் லேர்ன் பண்ணுவீங்க நீங்க. இதுதான் லேர்னிங். இதெல்லாம் ஒன் டைம் லேர்னிங்க. இதெல்லாம் வந்து ஒன் டைம் லேர்னிங், அவ்வளவுதான், முடிஞ்சது. அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல். அப்ப இங்க என்ன லேர்ன் பண்ணுவீங்க? இப்ப மார்க்கெட் இங்க இருந்து போகுது, ப்ரொஃபைல் பாக்குறீங்க. அப்ப ப்ரொஃபைல் என்ன ஆகுது? இதுக்கு கீழே ரிஜெக்ட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப மார்க்கெட் இங்க இருந்து போகும்போது என்ன இருக்கு? இங்க இருந்து அப்ப எது வந்து டிமாண்டா மாறுது? இது டிமாண்டா மாறுது. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? மார்க்கெட் டெம்பரரியா வந்து இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்கு, இந்த சப்ளை கிட்ட போக முடியல அப்படின்ற இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க லேர்ன் பண்ணீங்க ப்ரொஃபைல்ல, டீடைல்டா லேர்ன் பண்றீங்க. அப்ப இந்த இடத்துல ஆக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு, ஆக்ஷன் இங்க கீழே போகாது, மேல போகாது, அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சா மாறுது, அதுக்கான எவிடன்ஸை பாக்குறீங்க. திரும்ப மார்க்கெட் இங்க இருந்து போகுதுன்னா அப்ப இதெல்லாம் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட்ல ஒரு பீஸ்ஃபுல்லா நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் இல்லாம ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு சொல்றேன். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ராடே டூலாவே வச்சுட்டாங்க எல்லா இடத்துலயும் மேக்சிமம். ஓகேங்களா? இன்ட்ராடே டூல் மாதிரி தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அப்ப அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ மார்க்கெட்டே என்ன பண்ணல, இன்ட்ராடே பண்ணல. ஒரு நாள் இப்படி போவோம், அடுத்த நாள் பேலன்ஸ் ஆகும், திரும்ப இப்படி போவோம். அப்போ சம்டைம்ஸ் மார்க்கெட் ட்ரெண்டா இருக்கும். கிளியருங்களா? அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, இங்க பிசினஸ் முடிச்சுட்டு அது அப்படியே போயிட்டு இங்க பிசினஸ் பண்ணுது. இப்ப பிசினஸ் பண்ணுமா பண்ணாதான்னு ஒன்னும் தெரியல. மார்க்கெட் டைரக்ஷன்ல போயிட்டே இருக்கு. இதை தான் நம்ம என்ன பண்றோம், அந்த 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் மார்க்கெட் டெவலப்மெண்ட் அந்த செஷன்ல எல்லாம் நம்ம எடுத்திருப்போம், யூடியூப்ல இருக்கும். 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் மார்க்கெட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு டெய்லி கான்டெக்ட் பிரகாரமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் வந்து டெய்லி கான்டெக்ட் மட்டுமே நம்ம வந்து டெய்லி கான்டெக்டாவே நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து ஒரு லேர்னிங் சீரீஸா இருக்கணும்னு சொல்லிட்டு நேத்துக்கும் இன்னைக்கும் என்ன நடந்திருக்கு, அதே மாதிரி ஒரு நாளா கண்டினியூட்டியா, ஒரு நாள் கூட உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகாது. ஐ திங்க் 5th நவம்பர் நினைக்கிறேன், 31st அக்டோபர் 5th நவம்பர்ல இருந்து டில் 15th பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஒரு நாளுமே எப்படி மார்க்கெட்டை நம்ம கண்டினியூஷன் பாக்குறது, இந்த கண்டினியூஷனை எப்படி நம்ம பாக்குறது, இந்த கண்டினியூஷனை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற அந்த எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு அப்படியே லைவ் கண்டினியூஷன் மாதிரி அது நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். யாராவது விருப்பப்பட்டவங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சுட்டு எப்படி நம்ம வந்து மார்க்கெட்டை ஃபாலோ பண்றது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், இல்ல அது நடக்குதா நடக்கலையா, அது கரெக்டா இல்லையா அப்படின்றது, இப்ப கார்த்திக் சொன்ன மாதிரி இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அது அப்போ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல பார்த்து நான் வந்து டே டு டே என்னுடைய ட்ரேடிங் வந்து கண்டினியூ பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது யூடியூப்ல அந்த கான்டெக்ட் ஹெட்டிங்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 31st 5th நவம்பர் அந்த பீரியட்ல இருந்து 15th பிப்ரவரிக்கு வந்து எப்படின்னா டெய்லி இருக்கும். நேத்து எப்படி இருந்த மார்க்கெட்டு, இன்னைக்கு என்ன நடந்தது, நாளைக்கு என்ன எதிர்பார்க்கிறோம், அடுத்த நாள் அப்ப நம்ம எதிர்பார்த்தது இன்னைக்கு நடந்ததா, ஓகே அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கைடன்ஸாவே உங்களுக்கு அது அந்த சீரியஸ் அப்படியே இருக்கும். இதெல்லாம் நாங்க ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எதுக்காகனா ஒரு அவேர்னஸ் வந்து வரணும், எப்படிதான் ட்ரேட் பண்றது, எவ்வளவு நாள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாவே ட்ரேட் பண்றது, எவ்வளவு நாள் இப்படியே நம்ம பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்லாம போயிட்டே இருக்கிறது அப்படின்னு. அப்ப இந்த விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன
பலன் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல எப்படி ஒரு கன்சிஸ்டன்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி கிடைக்குது. அப்ப அந்த கிளாரிட்டி கிடைக்கும் போது நமக்கு என்ன சேலஞ்சஸ் ஃபிக்ஸ் ஆகுது? நான் வந்து ஒரு பிசினஸா இதை பாக்குறேன், ஒரு பிசினஸா பாக்குறேன். அப்ப அந்த பிசினஸ்க்கு என்ன கொண்டு வரேன்? நானு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன். இன்வெஸ்ட் மீன்ஸ் சொன்ன ட்ரேடிங்க்கு நீங்க மணியை கொண்டு வரதா இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? இப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன். அப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த பக்கம் என்ன கொண்டு வரணும்? இன்கம் கொண்டு வரணும். அந்த இன்கம் எப்படி கொண்டு வரணும்? கன்சிஸ்டன்ஸா கொண்டு வரணும். அப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும்? நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் ஃபால் பேக் பிளான் நம்ம கிட்ட இருக்கணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணக்கூடாது? நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட்ல மார்க்கெட் வந்து லைட்டா நீங்க லாஸை ஃபேஸ் பண்ணா கூட அதை எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு பிசினஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த பிசினஸ்ல ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நடக்கலாம். வெரி ரேர் சிச்சுவேஷன், அன்எக்ஸ்பெக்டட் நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா அந்த பிசினஸ் விட்டே என்ன பண்ணிடணும்? நம்ம வெளியே போயிடுற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்கு. கிடையாது. எப்படி நான் திரும்பவும் என்னால உள்ள பில்ட் பண்ணி வர முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். அப்ப இதெல்லாம் எப்போ வரும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ்? உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சார்ட் ரீடிங் மெத்தட் உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் மெத்தட் இருக்கும். அந்த ட்ரேடிங் மெத்தடும் எப்படி இருக்கணும்? இப்போ சொல்ற மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலா இருக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட்டை மேனேஜ் பண்ணணும். அந்த மாதிரி நமக்கு இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்? கான்ஃபிடென்ட்டா இத ஒரு பிசினஸா கொண்டு போக முடியும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? எஸ் சார், எஸ் சார். புரியுதுங்களா? அப்போ இந்த சப்ஜெக்ட் கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இதுதான் ட்ரேடருக்கு ரெக்குயர்மெண்ட். அப்போ நம்ம ஒரு விஷயத்த செலக்ட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. ஒரு விஷயத்த வந்து செலக்ட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்றதுன்றது ஈஸி கிடையாது. ஆனா அது ஏன் பண்ணணும்? வை அப்படின்னும் போது கரண்டா நம்ம என்னென்னலாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றோம், ஒரு ட்ரேடர் என்னென்னலாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க நீங்க லிஸ்ட் பண்ணணும். நீங்க ட்ரேடிங்ல இருக்கீங்கன்னா லிஸ்ட் பண்ணணும். அப்போ இதுக்கான ஃபிக்சேஷன் நான் பண்ணிட்டேனா அப்போ கரெக்ட் தானே? நான் இந்த ஃபிக்சேஷன்ல என்னவா இருக்கணும்? எந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்றது அந்த கிளாரிட்டி கிளியரா இருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? இதை பிசினஸா பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. புரியுதுங்களா? கிளியர்? அப்ப நியூ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? இந்த மெத்தட் ஏன் நாங்க ஃபாலோ பண்றோம்ன்றது. ஓகே.